ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பிலிப் அப்படிங்கிறவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் ஒன் ஆஃப் த அப்போஸ்தலர், இயேசுவினுடைய சீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பிரதர் ஆஃப் நத்தேனியல் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்த்தலோமியோ அப்படிங்கிற ஒரு சீடர். ஸோ நத்தேனியலும் இயேசுவினுடைய சீடர் தான். இவரும் நத்தேனியலும் பிலிப்பும் சகோதரர்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நத்தேனியல் வந்து கேட்குறாரு, நாசரேத்துலேருந்து ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வருவார், அவர் தான் கடவுளுடைய மகன் இயேசுநாதர், அவரை நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சகோதரன்ட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கே கேட்டிங்க அப்படின்னா அத்தி மரத்தடியில். ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே உடனே பிலிப் சொல்கிறாரு, பிலிப் வந்து பெத்சாய்தா மாகாணத்தில் தான் பிறந்தவர். ரோம் ரூல் நடக்குது இல்லையா, அதாவது ரோமானியர்களுடைய ஆட்சி காலத்தில் அதே பெத்சாய்தா பகுதியில் அந்த ஆண்ட்ரோ பீட்டர் அந்த வகையிலேயே இவரும் வந்து அதே வழிமுறையில் அதே பாரம்பரியத்தில் வந்தவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த பிலிப் அப்படிங்கிற அப்போஸ்தலர். ஸோ இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வந்து அத்திமரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பிலிப் சொல்கிறாரு, வா இயேசுநாதர் வந்துட்டாரு, நம்ம போய் அவரை பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு நம்பிக்கை வரல. இல்லை நீ போய் சொல்கிறேன், வேண்டாம், அது மாதிரி யாருமே வரல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸ் தன்னுடைய மிராக்கில் காமிக்கிறாரு. நத்தேனியலை அழைச்சிட்டு போய் தன்னுடைய சகோதரர் பிலிப் வந்து இயேசுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் என்னுடைய பிரதர் நத்தேனியல், பார்த்தலோமியோ அப்படின்னு. உடனே இயேசு சொல்கிறாரு, நான் உடனே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உடனே கேட்குறாரு, நீங்கள் எப்போ பார்த்தீங்க, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே சொல்கிறாரு, நீ அத்தி மரத்தடியில் உட்காந்து நீனும் உன் சகோதரனும் பேசிக்கொண்டிருந்ததை நான் நேரடியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடவுள் நீங்கள் தான் உண்மையிலேயே, நான் உங்களை நம்புகிறேன், பரிபூர்ணமாக நம்புகிறேன், என்னை பற்றின எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கீங்க, நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன், எங்கே இருந்தேங்கிறத கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ உங்களை நான் பரிபூர்ணமாக கடவுளாகவே நம்புகிறேன், நீங்கள் தான் நாசரேத்திலேருந்து வந்த ஒரு மெஸ்ஸியா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அன்பை வந்து ஜீசஸ் மேலே பொழிகிறாரு. யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நத்தேனியல். ஸோ இதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது பிலிப் என்கிற அப்போஸ்தலர். ஸோ இவரும் சகோதரரும் சேர்ந்து எப்படி யோவான் யாக்கோப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பல அதிசயங்களை மக்களுக்கு செய்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் மக்களுக்கு பல அதிசயங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவருடைய சமாதி, பிலிப்போட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டர்க்கி. ஸோ ஹைராபோலிஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் டர்க்கிங்கிற நாட்டில் இவருடைய சமாதி இருக்குது. ஸோ அதன் மேலே ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு அவருக்காக செய்யப்பட்ட ஒரு கல்லறை, அந்த கல்லறையின் முன்னாடி மக்கள் இன்றளவும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கான சர்ச்சும் இருக்குது. இவர் செய்த அதிசயங்களும் சேம் நம்ம ஆண்ட்ரோ பீட்டர் அதே போன்று மக்களுக்காக, இறைவனுக்காக பல ஊழியர்களை செய்தவர். கானா ஒரு திருமணத்தில் மிகப்பெரிய அந்த 5000 மக்களுக்கு உணவளிக்கும் போது ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிலிப். ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சீடர்களாக அவருடைய வாழ்க்கையிலேயே வளம் வந்தவர்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ தொடர்ந்து வேறொரு நிகழ்ச்சியில் அடுத்த அப்போஸ்தலரோடு சந்திப்போம். நன்றி.